Hi, this is Narmada and welcome to Narma's Nest. 1 வீக் வெக்கேஷன் போயிட்டு நேத்து தான் வந்திருந்தோம். சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்தா, பிரெட்டு எல்லாமே டேட் எக்ஸ்பயர் ஆயிட்டிருக்கு. நாங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருக்கணும். பட் போற அவசரத்துல நாங்க ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கல. அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டே போயிட்டு இருந்தோம். அது வரதுக்குள்ள நல்லா எக்ஸ்பயர் ஆயிட்டிருக்கு. சரி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, வாழைப்பழம் தான் இருக்கு. சரி ஓகே இத வச்சு ஏதாவது பண்ணுவோம். இன்னைக்கு நான் வந்து பனானா பிரெட்டு செய்ய போறேன். இத நான் அப்பப்ப செய்வேன். லைக் எப்பயாவது வந்து வீட்ல வாழைப்பழம் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சாப்பிடுறதுக்குள்ள ரொம்ப ஓவரா பழுத்துரும் அப்படின்னு சொன்னா, சரி பிரெட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே செய்வேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு டிஷ் தான். ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து செய்ற டைமு. அது பேக் ஆக தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர்த்து 15 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். லைக் எப்பயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், டக்குன்னு செய்யணும் அப்படின்னா வந்து நான் செய்வேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பனானா பிரெட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது அந்த அளவுக்கு வந்து பழுக்கல. நேத்து நாங்க வரும்போது தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஓகே இது நல்லா வரும். பட் இன்னும் நல்லா பழுத்த வாழைப்பழமா இருந்துச்சுன்னா, நல்ல டேஸ்ட் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃப்ரூட்ஸ்லேயே பனானா தான் பிடிக்கும். ரொம்ப புளிப்பு இல்ல, ரொம்ப ஸ்வீட் இல்ல, ஒரு சட்டிலான கம்ஃபர்ட் டேஸ்ட்ல இருக்கும். இங்க யுஎஸ்ல நான் மிஸ் பண்றதுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் திங் எதுன்னா, அது பனானா தான். ஏன்னா, நம்ம ஊர்ல நெறைய வெரைட்டில இருக்கும். ரஸ்தாளி, பூவம், நேந்திரம் அப்படின்னு. ப்ளஸ் ஒன்னொன்னுத்தோட டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ப்ளஸ் நல்லாவும் இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் இருக்கு. அதுவும் இந்த மோரிஸ் பழம் மட்டும் தான். டேஸ்ட்டும் அந்த அளவுக்குலாம் அவ்வளவா நல்லா இருக்காது. ஓகே. இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஐட்டம். நம்ம மேல காய்கறி எல்லாம் கட் பண்ண அப்படியே எடுத்து இப்படி சைட்ல வந்து தள்ளி விட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அழகா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிரும். நான் எப்பவுமே வந்து காய்கறி கட் பண்ணும்போது இதுக்குள்ள வந்து தள்ளி விடுற எல்லாத்தையுமே வந்து அப்படியே கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டே வரும். ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆன உடனே நான் எடுத்துட்டு போயிட்டு கார்டன்ல வந்து செடிக்கு உரம் மாதிரி இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். மேல வந்து குப்பையா இல்லாம காய்கறி அரியும்போது, நம்ம அழகா வந்து எல்லாத்தையும் உள்ள தள்ளி வச்சுக்கலாம். இத ஃபிக்ஸ் பண்றதும் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து இந்த பேஸ்கெட் மட்டும் தான். இந்த மாரி மேடை கீழ ஒரு ட்ராயர் மாரி இருந்துச்சுன்னா, அதில இப்படி ஜஸ்ட் இப்படி சொருவி விட்டா போதும். அழகா நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ற எல்லாத்தையும் இந்த மாரி அழகா உள்ள போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ண லைக் வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்ம மத்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இத வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் மிக்ஸருக்கு கொண்டு போயிட வேண்டியதுதான். இந்த ஸ்டாண்ட் மிக்ஸர நான் மோஸ்ட்லி சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு தான் யூஸ் பண்றேன். மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி அப்பப்ப தான் இந்த கேக்கு, மஃபின்னு, பிரெட்டுலாம் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். சப்பாத்தி மாவுலாம் இதில பெசஞ்சா அவ்ளோ சாஃப்ட்டா வரும். சப்பாத்திய அப்படியே கிழிச்சா பேப்பர் மாதிரி அழகா கிழிஞ்சு வரும். ப்ளஸ் வந்து நான் இதில பெசஞ்சா இந்த அளவுக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அவ்ளோ சாஃப்ட்டா பெசையும். இதில வாங்கும்போது 3 பார்ட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஆட்டா நீடில் 1, தென் இந்த விஸ்க். இதில 2 சைஸ் இருக்கு. எது வேணுமோ அத ஈஸியா மாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதில ஸ்பீடு 10 வரைக்கும் இருக்கு. நல்ல ஸ்பீடா பீட் பண்ணும். எக் ஒயிட்லாம் நான் இதில தான் பீட் பண்ணுவேன். நல்ல ஃப்ளஃபியா ஆக்கி குடுத்துரும். இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி 2 பனானாவ நம்ம நல்லா கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதில 2 எக்கு வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பனானா, எக்கு இது 2த்தையும் நல்லா பீட் பண்ணி, மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறமா மத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 2ம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம போட போற சுகரு, ஆயில் இது எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்முடைய மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆயிடும். நமக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 1 கப்பு, அதுக்கப்புறம் 1/3 கப்பு, 1/4 அண்ட் 1/2 கப் தேவைப்படும். சுகரு, லைக் ஆயில், மில்க் எல்லாத்துக்கும். ஓகே. நான் வந்து நம்மளுடைய எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒண்ணா போட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/3 கப் ஆஃப் வந்து மில்க்.
மில்க்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஆஃப் வந்து ஆயில். இது வந்து குக்கிங் ஆயில் தான். நம்ம என்ன ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து அ அ அவ்வளவா வந்து ஸ்மெல் வராத ஆயில் யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும். லைக் வந்து இப்போ நல்லெண்ணெய்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அது நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே ஃப்ளேவரான ஒரு எண்ணெய் அப்டிங்கிறதுனால, நல்ல ஸ்மெல் அதுக்கு வரும். ஸோ கேக்குக்கு வந்து எப்பவுமே ஸ்மெல் வராத ஆயில் லைக் ஆலிவ் ஆயிலோ, இல்லாட்டி கெனோலா ஆயில் அந்த மாரி ஈவன் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ஆயில் எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 கப் ஆஃப் ஆயில். இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்தியான கொஞ்சம். ஏன்னா வந்து இதில ரொம்ப கம்மியான சுகர். இவ்வளோ தான் சுகரே. 1/4 கப் தான் வந்து சுகரு. ஸோ அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வேணும்னா இந்த டேட்ஸ் பவுடர் அந்த மாரி இருக்குல்ல, ஸோ நேச்சுரல் ஸ்வீட்னர் அந்த மாதிரி அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தடவ டேட்ஸ் போட்டு ட்ரை பண்ணேன். அ நல்லாவே வந்துச்சு. பட் இப்ப கரண்ட்லி வந்து டேட்ஸ் அவைலபிளா இல்லாததுனால நான் சுகர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இத போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுப்போம். ஓகே. லாஸ்ட்டா 1 கப் ஆஃப் வந்து ஃப்ளோர். இது 2 மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து வீட் ஃப்ளோரும், கொஞ்சம் வந்து அ மைதாவும் எடுத்திருக்கேன். ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோர் தான். ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோர், மைதா எல்லாமே ஒண்ணு தான். ஸோ கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் அண்ட் ஆஃப் கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபுல்லாவே வீட் போட்டும் செய்யலாம். இல்ல ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோரே போட்டு நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ நான் ஆஃப் அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன். ஸோ இத போட்டாச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஆப்ஷனல் தான். பேக்கிங் பவுடர் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லன்னா வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் வந்து போடுவேன். கொஞ்சம் நல்லா ஏன்னா வந்து நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோரா இருந்தால் நமக்கு இந்த பேக்கிங் பவுடர் தேவையே இல்லை. அதுவே வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் தான். ஸோ நமக்கு நல்லா உப்பி வந்துடும் ப்ரெட்டு. பட் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வராது. ஸோ அதுக்காக மட்டும் நான் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலி வந்து நம்மளுடைய வெண்ணிலா எசன்ஸ். இதுவும் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு சின்ன ஃப்ளேவர் வந்து இது குடுக்கும். இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்பவே நேச்சுரலா வேணும் அப்படின்றவங்க அ அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமா விட்டுறக்கூடாது. ஓகே. ஸோ நல்லா பாருங்க நம்மளுடைய மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து அப்படியே கழட்டி எடுத்து ஜஸ்ட் வந்து தண்ணியில கழுவி வச்சுட்டா அவ்வளோதான் ரெடி ஆயிடும். நல்லா வந்து மாவை ரெடி பண்ணி குடுத்துருச்சு. நம்ம அப்படியே ஜஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த வெசல்ல வந்து ஊத்தி பேக் பண்ணா போதும். ஃபுல்லா வந்து ரெடியா இருக்கு. இந்த கிச்சன் ஆர்கனைசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த கிச்சன் ஆர்கனைசருக்கு நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்மளோட கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டோம். ஸோ இங்கேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணும்போதும் நேரா இங்க வந்தா போதும். என்ன கிரைண்டர் வேணுனா கிரைண்டர் போட்டுக்கலாம். லைக் இது ஸ்டாண்ட் மிக்சர் வேணுனா போட்டுக்கலாம். ஏர் ஃப்ரையர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டா வந்து தண்ணியில வாஷ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த சிங்க் இருக்கிற இடமே வந்து நான் ரொம்ப க்ளீனா மெயின்டெயின் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான காரணம் எது அப்படின்னா, இந்த கார்பேஜ் கலெக்ட் பண்ணுற இதுவும், இந்த ஸ்க்ரப் ஸ்டாண்டும் தான். இது மட்டும் இல்லைன்னா இந்த இடமே வந்து ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பேஸ்கெட்ஸ் இருக்கும். இதை வந்து அழகாக நீங்கள் வந்து இதில் இப்படி ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம சிங்க்ல வந்து சாப்பிட்டுட்டு போடுற பொருள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே எடுத்து போடாம, ப்ளஸ் அது எல்லாத்தையும் வந்து இதில ஊத்திட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே இதில வந்து கலெக்ட் ஆயிடும். ஸோ நம்ம அப்பப்போ வந்து இது ஃபில் ஆன உடனே இந்த பேஸ்கெட்டை மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து இந்த சிங்க்கை சுற்றி வந்து அழகா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பை ஒட்டிட்டு,
இந்த பேஸ்கெட் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே இந்த இடம் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரப் வைக்கிற இந்த ஸ்டாண்டு, நான் நிறைய வந்து ஸ்க்ரப் வைக்கிற ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். லைக் அதில் நம்ம ஸ்க்ரப்பு வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள தண்ணி ஊறி ஊறி அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். கொஞ்ச நாள்லயே வந்து அது ரொம்ப வழுவழுன்னு இருக்கும். கையில தொடவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா அது இதுதான். இதில வந்து நீங்க கழுவிட்டு வைக்கிற எல்லா ஸ்பாஞ்சில இருக்கிற தண்ணியுமே வந்து அடியில வந்து கலெக்ட் ஆயிடும். கலெக்ட் ஆயிட்டு இங்க வந்து வெளியில வரதுக்கு ஒரு வழி குடுத்துருக்காங்கல்ல, இது வழியா தண்ணி எல்லாம் வந்துரும். ஸோ தண்ணி அதில தேங்கவே தேங்காது. ஸோ தண்ணி தேங்காததுனால ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஊறி போயிட்டு, நஞ்சு போன மாதிரிலாம் இருக்காது. ஸோ நல்லா மெயின்டெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த கிச்சன் டிஷ்யூ ஸ்டாண்டு. இது அழகா வந்து நம்ம செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து தனியா இந்த இடத்துல இருக்கும். நம்ம மேடை மேல அசிங்கமா வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அழகா வந்து டிஷ்யூ ரோல் எல்லாத்தையும் வந்து இந்த மாரி இந்த ஸ்டாண்டுக்குள்ள வந்து இப்படி சொருகி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது அழகா இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹேண்டியாவும் இருக்கும். நம்ம குக் பண்ற சமயத்துல வந்து அடிக்கடி டிஷ்யூ பேப்பர்லாம் தேவைப்படும். ஸோ அழகா மேல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கழுவுனது தண்ணி நல்லா தொடச்சு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுடுவோம். அவன் யூஸ் பண்ணாத நேரத்தில் நான் இதை தவா ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறேன். குக் பண்ணி முடித்ததும் தவா வந்து ரொம்பவே சூடாக இருக்கும். அதை வெளியில் வச்சா கையில் எங்கேயாவது பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போவுமே வந்து சமைச்சு முடித்ததும் எடுத்து உள்ளே அவன் உள்ளே வச்சிருவேன். ஸோ சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ அந்த தவா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனை வந்து ஒரு 350 ஃபேரன் ஹீட்டுக்கு ஹீட் பண்ணி வச்சிடலாம். எனக்கு வந்து பனானா பிரெட்டில் வால்நட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு நல்ல காம்போவும் கூட. ஸோ அதனால் கொஞ்சம் வால்நட்ஸை சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சி வச்சுட்டு, நம்ம இந்த வெசலில் வந்து மாவு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வால்நட்ஸை மேலே அழகாக தூவி விட்டுருவோம். ஸோ இது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரும் ஒரு க்ரன்ச்சினஸும் கொடுக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பேக்கிங் பேனை உள்ளே வச்சிடலாம். 350 ஃபேரன் ஹீட்டுக்கு நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 40 மினிட்ஸ் வைக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கார்டனில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வெளியே எடுத்து கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
பிரெட்டு நல்ல சூப்பர் ஸ்பாஞ்சியா வந்திருக்கு பாருங்க. நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கு. நல்ல பஞ்சு மாதிரி. அ சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்ல மாய்ஸ்டரா இருக்கு. ரொம்ப வந்து ட்ரையா இல்லாம ரொம்ப மாய்ஸ்டராவும் இருக்கு. ஸோ நம்மளுடைய பனானா பிரெட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே அது கொஞ்சம் சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம நல்லா சாப்பிடலாம். அ நான் எப்பவும் வந்து இந்த பனானா பிரெட் கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு அந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். பனானா பிரெட்டும், ஐஸ்கிரீமும் 2ம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா, அது வந்து ஒரு நல்ல டெசர்ட் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இது இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. நல்லா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ, அப்படியே நம்ம போர்டிகோல உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே இத சாப்பிட்டுட்டே, வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா, அப்படியே டைம் போற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வெதரும் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ, ஆறிடுச்சு. நம்ம போர்டிகோ போய் சாப்பிடலாம்.